அனைவருக்கும் சசியின் சார்பில் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கம் தெரிவித்துள்ளோம். இயக்குனர் ஏழுமலைக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளோம். புதிய இயக்குனர் தமிழ் திரைப்படத்துறை வந்திருக்காரு. ஒரு புதிய முயற்சியாக வந்திருக்காரு. அதை வழக்கமாக பார்க்குற படம் மாதிரி இல்லாமல் ஒரு மண் சார்ந்த ஒரு படமாகவும் ஒரு இனிமையான ஒரு படமாகவும் இந்த பாடல் காட்சியில் பார்க்கும்போது பழைய பாரதிராஜ சார் கொஞ்சம் பார்க்குற மாதிரி தோணுச்சு எனக்கு. இந்த ஏன்னா திரைப்படம் வேறு மாதிரியான ஒரு ஃபேண்டசியான உலகத்தை நோக்கி இருக்கும்போது நான் மண் சார்ந்த சார்ந்த திரைப்படங்களை கண்டென்ட்டாக கொண்டு வரதில் இப்போ ரொம்ப கம்மியாக இருந்த காலகட்டத்தில் மையங்கிற திரைப்படம் அது ஏழுமலை மிக அழகாக கொண்டு வந்திருக்காரு. உண்மையாக இந்த கடிதத்தை கொடுக்கும்போது இது இன்விடேஷன் மாதிரி இது கொடுக்கும்போது இதுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. தமிழில் இருக்கிற எத்தனை காவியங்களை படிச்சிருக்காங்க. குறைஞ்சபட்சம் இந்த எழுத்துக்காக படிச்சிருக்காங்க இல்லையா. மையல் எங்கெங்கெல்லாம் படிச்சிருக்கும் போது ஒரு சாதாரண அழைப்புதலுக்கே அவர் இவ்வளோ சிரமம் எடுத்திருக்காருன்னா இந்த திரைப்படத்தை நிச்சயமாக மிக சிரமப்பட்டு மிக அழகாக எடுத்திருக்காரு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வணக்கம்மா. அண்ட் இன்னும் கொஞ்சம் எனர்ஜி ஏற்றினா நல்லாயிருக்கும் விழாக்கு உங்களுக்கு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். செல்வமணி சார், உங்களுடைய பெயின் எனக்கு புரிஞ்சுது. வலி எந்த வழியில் நீங்கள் பேசுறீங்கன்னு எனக்கு புரிஞ்சுது. நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன். எல்லா வழிகளுக்கும் காலம் தீர்வு கொடுக்கும், கவலைப்படாதீங்க. அதுவா அந்தந்த பிரச்சனையை சால்வ் ஆகிட்டு என்றைக்குமே உங்களுக்கு ஆதரவாக இருக்கிற எல்லாருமே இங்கே இருக்கிற பெரிய ஒரு கூட்டணியும் சரி எல்லா சங்கங்களும் சரி உங்கள் பின்னாடி இருக்கும். அந்த வழியை நீங்கள் எந்த அளவு கடத்துறீங்கன்னு எனக்கு புரிஞ்சுது. தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்க சார்பாக உடனே சொல்லிக்கிறேன், நாங்கள் எல்லாம் உங்கள் பின்னாடி இருக்கோம். அண்ட் பெப்சி நீங்கள் உங்களுடைய தலைமையில் எவ்வளோ புது புது முயற்சிகளை நீங்கள் கொண்டு வரீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அந்த முயற்சிகளுக்கு என்றைக்குமே நம்ம ஆதரவாக இருப்போம். அண்ட் இதுவும் கடந்து போகும். இதுலேயும் நீங்கள் கடந்து மிகப்பெரிய அளவு வெற்றி அடைவீங்கன்னு உங்களுக்கு வாழ்த்துறேன். அந்த வாழ்த்துக்களோடு நீங்கள் கிளம்புங்க. I will speak in English because a lot of people are watching this worldwide. I am also working on my Tamil. So this is an incredible day for me to stand before you, not just as a cinema lover, but as a debut producer. Mayal marks the beginning of an exciting journey, and I'm so proud to share this moment with you. I'd also like to speak on behalf of our co-producer, R. Venugopal sir, and together we welcome you to be here for the launch of our audio and trailer. So, this is with heartfelt thanks to all the honorable guests who accepted so graciously our invitation and are here. Your presence means the world to us. To the crew of Mayal, including the PR office under the guidance of Suresh Chandra sir, and the entire Mayal team under the directorship of APG Arumalai, you guys have done flawless execution. I am in awe of your cast, your craft, your commitment. Thank you so much. Producers, she came to my house and I was surprised. ஒரு யூஎஸ்லேருந்து ஒரு லேடி இங்கே தமிழ் படம் ப்ரொடியூசர் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நான் பார்த்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனேன். அதுக்கப்புறமா அவங்க சொன்னாங்க எப்படி அவங்க இதுக்குள்ளே வந்தாங்கன்ட்டு. த்ரூ ஹீரோ அவங்க வேறு பிஸ்னஸ் ஏதோ யூஎஸில் ஏதோ பண்ணுறாங்க, அது மூலியமாக வந்தாங்கன்னு சொன்னாங்க. எனவே நம்ம சினிமா உலகத்துக்கு நிறைய தயாரிப்பாளர்கள் தேவை. இது மாதிரி நிறைய பேர் வரணும். நம்ம குடும்பத்தை சார்ந்த இயக்குனர் குடும்பத்தை சார்ந்த ஏழுமலைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வீட்டுக்கு வந்திருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் ஊடகவியல் நண்பர்களுக்கும் மற்றும் அனைத்து தோழமைகளுக்கும் நெஞ்சம் நிறைந்த முதல் வணக்கம். வேணுகோபால் சார், அனுபமா, விக்ரம் சிங், சேது, நாயகி அப்படின்ட்டு நிறையா பேருக்கு நான் நன்றி சொல்லணும். இதில் ஏழுமலை என்னோடய நண்பர். நான்
அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் நானும் சேர்ந்து மாரிமுத்துட்ட வேலை பார்த்தோம். பிரபு சாலமன் சார்கிட்ட நான் கிங் ஒர்க் பண்ணேன். எனக்கு பிறகு அவர் திரும்ப குருநாதர்கிட்ட அவர் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப பெரிய நண்பர். அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது நான் இருக்கும்போது ஒரு பெரிய மாவீரனாக நடப்பேன். அவ்வளோ மெமரி இருக்கும். அவர் மாதிரி ஒரு ஷெட்யூல் பிரேக்லாம் யாருமே போட முடியாது. நான் ஒரு படம் டைரக்ஷன் பண்ணும்போது அவரை தனியாக கூப்பிட்டு இது பண்ணேன். நான் அவரை பார்த்துட்டு அரை மணி நேரத்தில் ஒரு போட்டி ஒருத்தருக்கான பக்கத்திலே உட்காந்து வச்சிடறாங்க. இயக்குனர், பாடலாசிரியர். நான் இப்போ தான் ஒரு படத்தை தலை காட்டி நடிக்க ஆரம்பித்தேன். அவனும் தொடர்ந்து நடிக்க ஆரம்பிக்கிறாப்புல. எனக்கு போட்டி வேறு எங்கேயுமே இல்லை, என் கூடவே இருக்கு என்னுடைய செயலாளர். கரெக்ட் தானே? நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா வந்த உடனேயே ரவிக்குமார் சொல்லிட்டாரு, உதயகுமார்னே கொஞ்சம் கரெக்டாக பேசுவார், ஆனால் கொஞ்சம் ஜவ்விழுப்பாக இழுத்துருவார் அப்படின்னு. அவர் ரொம்ப சுருக்கமாக பேசி உட்காந்துருக்கார். அவருக்கு வந்த உடனேயே எனக்கு இந்த ஷாட்டு எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. இந்த ஷாட்டு முத்துமணி மாலையில் நான் இப்படி ஒரு ஷாட் எடுத்திருப்பேன். முத்துமணி மாலை படத்தில் காப்பி அடிச்சாங்க. ஆனால் ஒவ்வொரு ஷாட்டும் அழகாக பண்ணியிருந்தேன். மயல், இந்த உலகத்திலே மயல் இல்லாத எதுவுமே கிடையாது. மயல் என்றால் காதல் குறிக்கும், அன்பு குறிக்கும் எல்லாமே. இந்த திரைப்படத்தை ஏற்கனவே நான் பார்த்து விட்டேன். என் நண்பர் தேனப்பன் நானும் என்னோட நண்பர்களுடன் சேர்ந்து பார்த்தோம். மிக அற்புதமான ஒரு படம். மனதை படம் முடியும் போது வெளியிடும்போது மனசு கருத்து தான் வர வேண்டும். அவ்வளோ சிறப்பான ஒரு படம். அந்த படத்தில் நடித்திருக்கும் கதாநாயகனுடைய வாழ்த்துக்கள். அதுவும் இல்லாமல் இந்த படத்தை இயக்கிய ஏழுமலை அவர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. நான் ரொம்ப நேரம் எனக்கு பேசி அவர்கிட்ட நிறைய கருத்துக்களை கேட்டு பேசிட்டாங்க. ஏன்னா அந்த படத்தை நான் பார்த்ததால தானே சொல்கிறேன், இந்த மாதிரி படம் வெற்றிவே அடையும். அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் விழாவின் நாயகன் அமர்கீத் அவருடைய முதல் ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கும் நான் போயிருந்தேன். அது ரொம்ப பெருமை அடைகிறேன். ஏனென்றால் எனக்கும் சௌந்தர்யனுக்கும் மிகப்பெரிய நட்பு உண்டு. அந்த நட்புக்கு காரணம் என்னை இந்த வழக்கு உயர்த்தி கொண்டு வந்ததற்கான என்னுடைய மானசீக குருவான என் அன்பு சகோதர அண்ணன் கே. ரவிக்குமார் தான். ஏன்னா அங்கே போனால் இல்லை ஓகே. வாழ்த்து வந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் என்னோட மாலை வணக்கம், காலை வணக்கம். ஐ திங்க் மாலை நினைக்கிற முடிகிறது. இப்போ இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, நடிக்கிறதுக்காக போனேன். போய் இப்போ ப்ரொடியூசரும் இந்த படத்தோட ஹீரோவும் பிரதர் மாதிரி ஆகிட்டாங்க. அதனால் இந்த படத்துக்கு வந்து ஃபுல்லாக என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணி கொடுத்துக்கிருந்தீங்க. அப்புறம் இந்த படத்தில் டைரக்டர் வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டான டைரக்டர். இளநிலை நிச்சயமாக அவருக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த படம் பெரிய வெற்றி அடையும், அதில் எந்த நம்பிக்கையும் இல்லை. நல்ல நம்பிக்கை இருக்குது, இல்லை குழப்பமாக இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ செல்வமணி சார் சொன்னார் பெப்சி வந்து இன்னொன்று ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது ஏதோ சீட்டு கம்பெனி ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக பெப்சி எல்லாம் உடைக்கலாம் முடியாது. நான் தொடையை தட்டி சொல்கிறேன், நான் பெப்சி மெம்பர் தான். இன்றைக்கி ப்ரொடியூசராக இருந்தாலும் நான் பெப்சி மெம்பர் தான், இல்லை நோ டவுட். அது வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் தைரியமாக ஒரு இடத்துல நிற்கிறோம்னா அது பெப்சியோட லைட் மேனும் அந்த டெக்னீஷியனால தான். ஏன்னா இன்றைக்கி இருக்க புது ஆளுகளை வச்சு போனோம்னா மண்டையில் போட்டு நம்ம கொண்டுருவாங்க. எதை நம்பி நம்ம போகிறதோ 5000 ரூபாய்க்கு யூனியன் கார்டு கொடுக்குறாங்களாம். என்ன தப்பாக இருக்குது? இது வந்து ரொம்ப கண்டிக்க வேண்டியது, நிச்சயமாக இல்லாட்டி பேசி தீர்க்க வேண்டியது என்று சொல்கிறேன். அதனால் இப்போ நேரத்தை கடந்து நான் சீக்கிரமாக பேசி நிறுத்திக்கிறேன். இந்த படம் நல்லபடியாக வெற்றி அடைந்து எல்லாமே இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். அந்த தமிழே, நீ வெறும் வாக்கிய கோடியில் வார்த்தைகளை கொட்டி வைக்கும் சீக்காடி மொழி அல்ல. உன்னை உச்சரிக்கும் போதே உற்சாக மனசுக்குள் கச்சேரி நடத்துவதை காலமெல்லாம் உணர்கின்றேன். பேரழகு தமிழுக்கு குஞ்சு புலவனின் வணக்கங்கள்.
பொதுவாக இசை வெளியீட்டு விழாக்கள்ல நான் இப்படி ஆரம்பிக்க மாட்டேன். ஆனா மையல் என்கிற இந்த பெயரை பார்த்த உடனே, இதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்புதழை பார்த்த உடனே எனக்கும் தமிழை வணங்கி ஆரம்பிக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்பட்டது. அதற்காக நண்பர்